வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தட்டைப்பயிர் சுரக்காய் செய்முறை. ஒரு சுரக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான 1 டம்ளர் தட்டைப்பயிறு நைட்டே எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறினப்பட்டி காலைல குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு 4 விசில் விட்டுட்டு அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து அதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், சுரக்காய், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, 4 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. 1-2 இடித்து வச்சுக்கோங்க. அந்த குழம்புக்கு நான் அப்போ தான் நல்லாயிருக்கும். 4 பல் பூண்டு எடுத்து 1-2 மட்டும்தான் இடிக்கணும். அது தட்டைப்பயிரை எடுத்து தண்ணி எடுத்து வேக வச்சுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கு கடுகு போடுங்க. அதோட கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கலந்துக்குங்க. முழு வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுங்க. அது நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். வெந்தயம் நிறமாக செவக்கட்டுன்னு கொஞ்சம் ஜீரகம், மிளகு போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா வறுத்த பாட்டி சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்ட பாட்டி கருவேப்பிலை போட்டுங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பாட்டி கொஞ்சம் 4 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் போடாதீங்க, நல்லா வரமிளகாய் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வரமிளகாய் போட்டால் தான். 2 தக்காளி, நறுக்கின தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி எடுத்த பாட்டி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி எடுத்த பாட்டி 4 பல் பூண்டு இடித்த பூண்டு எடுத்து அதையும் நல்லா எண்ணெய்க்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது எல்ஜி பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனுக்கு போடுங்க. போட்டு அதையும் வாசனை வரத்துக்கு அப்போ தான் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். எல்ஜி பெருங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். புளி கரைசல் தனியாக எடுத்து வச்சு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நாங்கள் கொத்தமல்லி தூளை அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு அது கமெண்டில் சொல்கிறோம் எப்படின்னு சொல்கிறேன். நான் போட்டு அரைச்சோம்னா அதில் 1 டீஸ்பூனு போட்டுங்க கொத்தமல்லி தூள். கல் உப்பு கலந்துங்க. தூள் உப்பு போடாதீங்க. எப்போவுமே கல் உப்பு போட்டு நம்ம சுரக்காயை நல்லா அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பாட்டி பாருங்கள். நல்லா வதக்கின பாட்டி தட்டைப்பயிறு எடுத்து அதில் கொட்டிடுங்க. நல்லா தட்டைப்பயிரை கொட்டி நல்லா கிளறி விட்ருங்க. வேக வச்ச தட்டைப்பயிறு 4 விசில் விட்ருங்க. அப்போ தான் நல்லா பூவாட்டு வெந்துக்கும். அதை கொட்டி நல்லா வதக்கிடுங்க. அப்போ நாங்கள் புளி கரைச்சல் எடுத்து அதுலேயே ஊற்றிடுறோம். எல்லாம் கலந்தது புளி கரைச்சல் எடுத்து அதுலேயே ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. வேக விட்ட பாட்டி 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள் பவுட்ரு போட்டுங்க. போட்டு நல்லா கொதி வருங்க. தேங்காய் துருவல் போட்டுங்க. தேங்காய் துருவல் போட்டு அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக போட்டுங்க. நல்லா கொதி வருது பாருங்கள். எப்படி கொதி வருதுன்னு பாருங்கள். நல்லா கொதி வந்த பாட்டி நல்லா கிளறி விட்டு உப்பு இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. போட்டு வெந்துக்குச்சான்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணியோட்ட இருக்கணும். கொஞ்சம் வேக கொஞ்சம் குழம்போட்ட வந்துடும். குழம்போட்ட வந்த பாட்டி கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூளை மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பாட்டி நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க.